சில குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து அந்த குடும்பங்களில் சில காரியங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்களில் திருமணங்கள் நடைபெறாமலே போய்விடுகிறதை பார்க்கிறோம். சில குடும்பங்களில் வியாதிகள் வந்தால் அந்த வியாதிகள் பாரம்பரியமாக பரம்பரையாக அந்த வியாதிகள் அந்த குடும்பத்தை வந்து தாக்கி கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். சில குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பங்களிலே ஒரு அளவுக்கு மேலே பிள்ளைகள் படிக்க முடியாதபடி தடைகள் வந்து விடுகிறதை காண முடியும். இப்படி சில விதமான தடைகள் சில குடும்பங்களுக்கு வருகிறது வழக்கம். ஆனால் இந்த தடைகளை ஆண்டவர் தாண்டி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். இந்த தடைகள் மாற்றப்படும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் ஊழிய வாழ்விலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ ஊழியர்கள் ஒரு சபைக்கு வந்தாலும் அந்த சபைகள் வளர்ந்து வருவதில்லை. அந்த சபைகள் இருந்த நிலையிலேயே இருக்கிறது. இவைகள் இந்த தடைகள் மாற்றப்பட வேண்டியது அவசியம். பாரம்பரியமாய் எத்தனையோ நூற்றாண்டுகள் சபைகள் இருந்த நிலையிலேயே இருக்கிறது. முந்தி இருந்ததை விட தாழ்வான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த தடைகளை மாற்றி ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.